டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு ஒரு கோப்பரின் தேவி புதுசா இருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. மேம் ஆன் வணக்கம். வணக்கம் மேம். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் மேம் ஒரு 1 மந்த் முன்னாடி. ஓகே. இப்ப டவுட் ஏதாவது இருக்கா? வணக்கம் மேடம். பண்ணிட்டு இருக்கேன் மேம். நல்லா இருக்கு மேம். ஒரு நிமிஷம் ராதாகிருஷ்ணன் சார் அவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டு வர 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல மேம், இப்ப ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் மேம். நல்லா இருக்கு மேம். எனர்ஜி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேம். எவ்வளவு நேரம் பண்றீங்கம்மா? எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு மேம், ஹெல்த் இஷ்யூஸ். தீப்லக்ஷ்மி மேம் கிட்ட பேசினேன். சரி. சோ மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, மதியம் 1 hour உட்கார்றேன் மேம். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க டைமிங்னாங்க மேம். ஆக்சுவலி நீங்க 3 வாட்டியா உட்கார்றது ஒரே வாட்டி நிறைய உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஏன்னா எனர்ஜி வந்து மல்டிபிள் ஆகணும், நிறைய எனர்ஜிஸ் ஆகணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு 100 கிட்ட போச்சுன்னு வச்சுக்கோங்க. 2வது மணி நேரம் நீங்க கண்டினியூ பண்றப்போ அந்த 100ன்றது 1000ஆ மல்டிபிள் ஆகும். ஓகே மேம். இன்னும் கண்டினியூ பண்றீங்கன்னா 10,000 1,00,000 அப்படி கண்டினியூ ஆகும் எனர்ஜியோட மல்டிப்ளிகேஷன். ஸோ எனர்ஜி எவ்வளோ ஹையா இருக்கோ உங்களுக்கு ஹீலிங் அவ்வளோ ஈஸியா நடக்கும். ஓகே மேம். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உட்கார்றது தான் உங்களுக்கு கஷ்டமா தெரியும். நல்ல டீப்ல போயிட்டீங்க அப்படின்னா உட்கார்றப்போ நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் நேரம் போறது தெரியாது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் ஹீலிங் நடக்கணும்னா ஹெவி எனர்ஜிஸ் இருக்கணும். வீட்ல பிரமிட் இல்லன்னா பிரமிட் வாங்கிக்கோங்க. நீங்க கேப் இருக்கு மேம். கேப் வந்து பத்தாது. 2 அடி பிரமிட் அட்லீஸ்ட் மினிமம் சைஸ் அது. ஓகே மேம். உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியும்னா இன்னும் பெருசா வாங்கிக்கலாம். நீங்க எங்க இருக்கீங்க? மதுரை மேம். மதுரை. மதுரை வந்து ஒரு பிரமிட் இருக்கு. அங்க போயிட்டு பிரமிட்ல பண்ணுங்க. ஓகே மேம். சக்தி வீட்டுக்கு போவேன் மேம். அப்பப்ப போவேன். இல்லையா? அப்பப்ப கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகணும்னா நீங்க போங்க. ஓகே மேம். அவங்க லட்சுமி நாராயணன் கிளாஸ் இருக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் இந்த நேரத்துக்கு வரேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு போய் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. அவங்க பிரமிட் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப எனர்ஜி. அவர் கட்டி இருக்கிற பிரமிட்ல வந்து மேல வெயில் இருந்தாலும் உள்ள பிரமிட்ல கூலிங்கா இருக்கும். அந்த மாதிரி அழகா வந்து கட்டி இருக்காரு அவரு. ஓகே மேம். சோ நீங்க வெயில் டைம்ல போனாலும் உள்ள வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஆமா மேம். சோ அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கும்போது கட்டாயமா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரமிட்ல போறப்போ நீங்க 3 மணி நேர தியானம் அங்க 1 மணி நேரத்துல உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிரும். ஓகே மேம். யூஸ் பண்ணிக்கிறேன் மேம். எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா போங்க. இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு 11 டேஸ் டெய்லி போங்க. ஓகே மேம். ஓகே மேம். அங்க பிரமிட்க்கு டெய்லி போங்க. 2 அடி பிரமிட் அட்லீஸ்ட் வாங்குங்க, வீட்ல வெச்சுக்கோங்க. ஓகே மேம். டாக்டருக்கு எவ்வளவோ செலவு பண்றீங்க இல்ல, ஒரு 2 அடி பிரமிட்க்கு செலவு பண்ணிக்கோங்க. பண்ணலாம் மேம். எஸ். லட்சுமி நாராயணன் மேம் பேசினாங்க. அவங்ககிட்டயும் கொஞ்சம் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன் மேம். அவங்க வந்து 40 டேஸ் வந்து பிரமிடுக்கே போயிடுங்கன்னாங்க மேம். ஆமா, கரெக்ட் தான். அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க போகணும். நீங்க போவீங்களோ இல்லையோன்னு சொல்லி தான் நான் 11 டேஸ் இங்க மேம். மேம் இப்ப பொண்ணு வந்து +2க்கு எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு மேம். மண்டே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. +2. சோ பொண்ணு எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்க கரெக்ட்டா கிளம்பிடுங்க. இன்னும் சொல்லணும்னா வாணியம்பாடியில ஓகே மேம். உங்களுக்கு ஃபுட் ஃப்ரீ, ஸ்டே ஃப்ரீ. நீங்க எவ்வளவு நாளாவது தங்கலாம். ஓகே மேம். பொண்ணோட எக்ஸாம் முடிஞ்சதும் வாணியம்பாடியில ஒரு 41 டேஸ் தங்கிடுங்க. ஓகே மேம். ஓகே மேம். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு போற சார்ஜஸ் தான். ஓகே மேம். ஓகே மேம். அப்புறம் ஒரு சரிங்க. சொல்லுங்க. இல்ல மெடிடேஷன் பண்ணும்போது மேம் அந்த நீங்க சொல்றீங்க தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்ம பாடியில மூவ்மெண்ட் எல்லாமே உட்கார முடியுது மேம். பட் சம்டைம்ஸ் பழையபடி தாட் வந்துருது மேம். வந்தவுடனே அந்த இது டிஸ்டர்ப் ஆயிடுது. உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் தானேமா. உங்களை பார்த்து நீங்களே இரிட்டேட் ஆனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல மேம். இல்ல மேம். அதுக்கு சொல்லல மேம். நீங்க 2 hours 3 hours அது எல்லாமே வந்து இப்ப நீங்க வந்து நல்லா 1 hour ஆச்சு. 1 hour கழிச்சு திரும்ப தாட் வருதுன்னா நீங்க டீப்பா போறீங்க. டீப்பா போன பிறகும் அந்த டீப்ல கூட ஏதோ ஒரு தாட்ஸ் புதைஞ்சிருக்கு. அது வெளிய வருது. ஓகே மேம்.
ஓகேங்களா? அந்த 1 ஹவர் கழிச்சும் தாட்ஸ் இருக்குன்னா, நீங்க அவ்ளோ டீப்பா கூட தாட்ஸ் வந்து புதைச்சு வச்சிருக்கீங்க. அது அவ்ளோ டீப்ல போன அப்புறம் கூட தாட்ஸ் வருது. ஓ! ஸோ அதெல்லாமே ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா, அது விட்டா தான் அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த தாட்ஸ் வருது 1 ஹவர் கழிச்சு அப்டின்னும்போது, உடனே சுவாசத்துக்கு வந்துருங்க. ஓகே மேம். எப்போ தாட்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதோ, அகைன் கம் டூ பிரெத். பிரெத்துக்கு வந்துருங்க. ஓகே அது மேம். திரும்ப கண்ட்ரோல் ஆயிடும் அவ்வளோதான். ஓகே மேம். அப்ப வந்து பாடி தாட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஆ, எங்கேயோ வெளிய இருந்து உள்ள வரல. உங்க ஆ. உள்ள இருக்கிறது தான் ம், உங்களுக்கு ம். காட்டுது. ம், ம். சரிங்களா? ஓகே மேம். இல்ல மேம். அப்ப வந்து பாடி மூவ்மெண்ட் ஆகுற மாரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துருது மேம். நீங்க சொன்ன மாரி நல்ல ஸ்டேட்டுக்கு போகும்போது பாடி இருக்கிற ஃபீலே இல்ல. நல்லா இருக்கு. ம். தாட் வந்த உடனே பாடி பெயின் தெரிய ஆரம்பிச்சுருது மேம். அது என்னன்னா, ஹீலிங் நடக்குது. ஆ, ஹீலிங் நடக்கிறப்போ டீப்ல இருக்கும்போது பாடி கான்ஷியஸ்ல இருக்க மாட்டோம். அதனால ஆமா. பெயின் தெரியாது. ஆ, நீங்க பாடி கான்ஷியஸ்ல வரும்போது பெயின் தெரியுது. ஆமா. சோ பெயின் தெரியுது அப்படின்னும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹீலிங் நடக்குது. ம், ம். அப்போ ஹீலிங் நடக்கிறப்போ நாம பொறுமையா பொறுத்துக்கணும்ல. ஆமாங்க மேம். பொறுமையா பொறுத்துக்கணும். அந்த ம். ஏன்னா வந்து ஒவ்வொரு டிசீஸ்மே, ஒவ்வொரு நோயுமே நமக்கு பாடம் புகுத்த தான் வந்திருக்கு. கண்டிப்பா. சோ நீங்க அதுல பாடங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க கான்ஷியஸ் அங்க கொண்டு வந்து இந்த நோய நீ வந்து அனுபவிச்சா தான் உனக்கு பாடம் வரும். ம், ம். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கான்ஷியஸ் வந்து அந்த நோய நீங்க வந்து தாக்கணும். அத ஓகே. தாக்கி புடிக்கணும். ஆ. அத தாங்கி புடிக்கிறம்போது தான் அங்க பாடங்கள் ஃபினிஷ் ஆகுது. அங்க 0 ம். ஆகுது கர்மா. ம், ம். இதா ஒரு நோய் வந்து நம்ம கர்மா தானே. கண்டிப்பா. சோ அந்த கர்மா தீரும்போது, ஆ, தியானத்தால 80% உங்களுக்கு நோய் தீருது. ஆம். 20% உங்க கர்மா நீங்க படணும். அந்த நோய ம், அனுபவிக்கணும். சோ ம். அதுக்காக கான்ஷியஸ் வருது. ஓகே. சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், கான்ஷியஸ் வந்தாலும் வலி வருதுன்னா, எனக்கு ஹீலிங் நடக்குதுல்ல நான் பொறுத்துக்கிறேன். ம், ம். இந்த பாடம் நான் செஞ்ச பாவம் தானே எனக்கு நோயா வருது. நான் ம், இத ம். உணர்றேன். நான் அக்செப்ட் ம், பண்றேன். நான் இத அனுபவிக்கிறேன். ம். நான் இத ஏத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணா தான் அங்க கர்மா 0 ஆகும். ஓகே. புரியுதா? ஓ! புரியுது மேம். எனிதிங் இப்ப வந்து ம். உங்களுக்கு டீப்பா கான்ஷியஸ் இருக்கும்போது ஏன் ஹீலிங் நடக்கிறப்ப கான்ஷியஸ் திரும்பிச்சு? அங்க யோசிக்கணும். ம். ஏன்னா அங்க கர்மா இருக்கு. ம். அந்த பேலன்ஸ் வந்து கர்மா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க கர்மா 0 ஆயிடும். ஓகே. அக்செப்ட் இந்த இடத்துல எப்படி பண்றது மேம்? எனக்கு அது கிளியர். அக்செப்ட் அதான் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு முடியல டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஆ. டிஸ்டர்ப் ஆனாலும் சரி, நான் இப்படியே ம். பொறுத்துக்கிறேன். நான் நீ உன்னோட ஹீலிங் நடக்குது. நான் கண் திறக்க மாட்டேன். ஆ. ஒரு நிமிஷம். ஓகே மேம். சோ புரியுதா? புரியுது மேம். கண் தொறக்க மாட்டேன் மேம். ஆனா பாடி அசையிற மாரி கை, கால் நீட்டிட்டு ஆமா. நடக்கிற ஏன்னா மாரி இருக்கும். டீப் டீப் ஸ்டேட்ல உங்களுக்கு ஆஸ்ட்ரல் பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆ. எனர்ஜி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஹீலிங் நடக்கிறப்போ, இப்ப வந்து ஒரு பாத்திரத்த நீங்க வந்து கழுவணும்னா ரொம்ப இதுவா இருக்கு. அதுல கை ம். போகாது. அப்ப என்ன செய்வீங்க? தண்ணீய போட்டு இப்படி வந்து இது பண்றீங்க, ஆமா. ஷேக் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாங்க மேம். அதே மாரி எனர்ஜிஸ் நமக்கு உள்ள போயிட்டு, அது வைப்ரேஷன்ஸும், மூவ்மெண்ட்ஸும் குடுத்தா தான் அங்க வந்து அந்த கிளீன் ஆகுது. இப்போ ஓ! நம்ம ஒரு பாத்திரத்த கிளீன் பண்ற மாரி தான் இந்த பாத்திரத்த எனர்ஜி கிளீன் பண்ணுது. ஓகே மேம். அங்க வைப்ரேஷன்ஸும், மூவ்மெண்ட்ஸும் இருக்கிறது அது நார்மல் அது. ஓகே மேம். அப்ப அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஐ மட்டும் எந்த ஓப்பன் பண்ணா போதும். ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா, ஒரு ஃபோர்ஸ் இல்லாம எதுவுமே கிளீன் ஆகாது. ஓகே. புரியுதா? ஆ. எனர்ஜி ஃபோர்ஸ் இருந்தா தான் ஒரு தடை இருக்கு. அந்த ம். தடை போகணும்னா, நீங்க ஃபோர்ஸ் குடுத்தா தானே அந்த தடை போகும். சும்மா எஸ் அப்படி மேம். தொட்டா தடை போகாதுல்ல. ஓகே. ஆ. சோ உங்கள உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இது போகணும்னா, எனர்ஜி அங்க ஃபோர்ஸ் குடுக்கணும். அது மூவ்மெண்ட்ஸ் குடுக்கணும். ஓகே, ஓகே மேம். ஓகே மேம். சோ நீங்க கரெக்ட்டா தான் பண்றீங்க. கன்டின்யூ பண்ணுங்க. சோ இப்போ ஓகே. இப்போ சக்தி வீட்டுக்கு போங்க. +2 அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஓ! வாணியம்பாடிக்கு போங்க. எவ்வளோ நாள் ஓகே. தங்குறீங்க அது உங்க சாய்ஸ். 41 ஓ! டேஸ் இருந்தா நல்லது. நீங்க சரிங்க. எனக்கு சொல்லுங்க. டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே மேம். ஓகே மேம்.
மேம் போகும்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வரப்போறேன் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே மேம். வாணியம்பாடிக்கு. நீங்க சொல்லுங்க, டீடைல்ஸ் குடுக்குறேன் நான். ஓகே மேம். அவங்க லட்சுமி நாராயணன் மேம் வந்து நீங்க நைட்டும் அங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க மேம். ஆனா அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க பெர்மிஷன் கேட்கணும், ரெக்வெஸ்ட் பண்ணணும் எங்க? அப்படின்னு. இதுல பிரமிட்ல, கணேசா பிரமிட்ல. அது அங்க போயிட்டு பேசிக்கோங்கம்மா, ஓகே. பரவால்ல. சரிங்க மேம். ஓகே. ஏன்னா, இங்க நம்ம இப்ப இன்சார்ஜ் அங்க யாருன்னு வந்து இங்க இன்சார்ஜ் எல்லாம் மாறிட்டாங்க. இப்ப நான் சொல்றது வந்து எனக்கும் தெரியாது. சரி. எல்லாருமே அலவுடு. ஆ முழு வருஷமும் எப்ப வேணா போகலாம். எல்லாருமே அலவுடுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததால நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. அங்க போய் நீங்க தங்குறது, செய்றது நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா கேம்பஸ்க்குள்ள நீங்க பிரமிட்ல இருக்கிறதும், வெளிய இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். அங்க ஃபுல் கேம்பஸ் ஃபுல் எனர்ஜில இருக்கும். ஓகே மேம். ஓகே. அதனால பிரச்சனை கிடையாது. ம். சரி. சரிங்களா? ஓகே மேம். அங்க ஓகே. தங்குனாலே போதும் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகேப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ. எஸ். நெக்ஸ்ட் யார் வேற புதுசா வந்தவங்க எல்லாம் பேசுங்க மாஸ்டர்ஸ். வர்த்தினி குமரேஷ். வணக்கம் மேடம். பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ராதாகிருஷ்ணன் மேடம். இப்போ விழுப்புரம் மேடம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே. வீடியோல வாங்க. என்னுடைய சன் வந்து 21 இயர்ஸ் ஆகுது மேடம். சரி. ஸ்கூல் 11th ஸ்கூல் மார்க்ஸ் கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி ஆயிட்டான் மேடம். அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கு. லாஸ்ட் 6 இயர்ஸா இருக்கு. அதுக்காக தான் மேடம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். என் சன் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் ட்ரீட்மெண்ட்டும் ஒத்துழைக்க மாட்டான், மெடிசன் எடுத்துக்க மாட்டான். எங்க இருக்கீங்க? அவனும் மாற மாட்டான். நீங்க எங்க இருக்கீங்க? ராதாகிருஷ்ணன் சார். உங்க பேர் மேடம் கேக்குதா மேடம்? சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க சார்? ஹலோ. கேக்குது. விழுப்புரம். விழுப்புரம் மேடம். விழுப்புரம். ஓகே. விழுப்புரம். எஸ் மேடம். ஆமா விழுப்புரம். விழுப்புரம்னா எங்க எதுக்கு நியர் சார்? அனந்தபுரம் மேடம். செஞ்சி தாலுக், செஞ்சி நியர் அனந்தபுரம். சரி சரி. அங்க என்ன சென்டர்ஸ் இருக்கு எனக்கு தெரியல. செஞ்சி நியர் மேடம். செஞ்சி நியர் அனந்தபுரம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சரி சார், சரி. அங்க நியர் பை என்ன சென்டர் இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். ஒரு வாட்டி சென்டருக்கு கூட்டிட்டு போங்க பையனை. மாஸ்டர்ஸ் கிட்ட பேசுங்க. சன்ன வந்து கோஆபரேட் பண்ண மாட்டான் மேடம். அவன் வந்து நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான் மேடம். ஆனா வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு மேடம். ட்ரீட்மெண்ட் கவுன்சில் ஒத்துக்க மாட்டான் சார். உங்க சன் கூட பேச வைங்க. இருக்காரா சன்னு? சன் இல்ல மேடம். ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். ஹாஸ்பிடல்ல இருக்கான் ட்ரீட்மெண்ட். என்ன ஆச்சு? அது கொஞ்சம் வந்து டிப்ரெஷன் மாதிரி ஆயிட்டான் மேடம். இந்த ஸ்கூல் மாத்தணும் 11th நியூ ஸ்கூல் மாத்தணும். புது ஸ்கூல் அட்மாஸ்பியர் செட் ஆகல அவனுக்கு. ஓவர் ஸ்டடி போட்டாங்க மேடம். மார்னிங் 8 o'clock போவான், நைட்டு 10:30 வரைக்கும் கிளாஸ் வச்சு கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸ்கூல் பிடிக்கல, வெறுப்பாயிடுச்சு. அந்த கோவம் என் மேல திரும்பிடுச்சு மேடம். இது எல்லாமே சகஜம் தாங்க. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி நடக்கிறது டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப இயல்பு தான். அதனால நீங்க டென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்க போன்ல வேணா பேச வைங்க. நான் ஒரு வாட்டி பேசுறேன். சரி மேடம். சரி மேடம். அவன் ஹாஸ்பிடல் இருக்கான் மேடம். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு. சரி பாத்துக்கோங்க. எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ. வர்தினி குமரேஷன் மியூட்ல போயிடுங்க. வர்தினி குமரேஷன் பேசுங்க. இருக்கீங்களா? இருக்கு மேம். வீடியோல வர முடியுமா? எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் வாக்கிங் இருக்கேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. பேசுங்க. ஓகே மேம். சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? எவ்வளவு நாளா? நான் வீட்ல இருந்து பேசுறேன். பிளேஸ்? கும்பகோணம். கும்பகோணம். ஓகே, வெரி குட். தியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்றீங்களா? தியானம் பண்றேன் மேம். பட் கண்டினியூஸா பண்ண மாட்டேன்றேன். எனக்கே தெரியுது என் மேல மிஸ்டேக் இருக்குன்னு. பட் அத
எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. மிஸ்டேக்ஸ் வர்றது அது இயல்பு. மிஸ்டேக்ஸ் வந்தா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல. அதுக்காக டென்ஷன் வேண்டாம். ஓகே. தியானம் அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் நம்ம தப்பு பண்ணாம நமக்கு வராது. நம்ம சின்ன வயசுல நடக்கும் போதே 1000 தடவை கீழே விழுந்த அப்புறம் தான் அடி எடுத்து நடக்க வருது. அதே மாதிரி தியானம் வந்து நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, நீங்க விழுந்து விழுந்து தான் நிக்கணும். அது அப்பதான் கரெக்டா நிக்கிறது. அத்தனை வாட்டி விழுந்தப்போ லாஸ்டா நீங்க நிக்கிறீங்க பாருங்க. அப்ப வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டா நிப்பீங்க. புரியுதா? ஓகே. சோ நீங்க கரெக்ட்டா பண்ணாலும், தப்பா பண்ணாலும் பண்ணணும். ஓகே. சோ இந்த மாரி கிளாஸஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணணும். சோ இந்த கிளாஸஸ் எல்லாம் எதுக்குன்னா, நாங்க டைரக்ட்டா அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். சோ கிளாரிட்டி என்ன என்ன பண்ணும்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ஓகே சோ மேம். கான்ஃபிடன்ஸ் வந்தா நீங்க மெடிடேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க. புரியுதா? ஓகே மேம். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வீட்ல தான் மேம் இருக்கேன். ஒன்றும் ஜாப் எதுவும் போல. ஓகே. சோ அப்ப வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க வாழ்க்கைய பத்தி. சோ இந்த கன்ஃப்யூஷன் போணும்னாலும் நீங்க தியானம் தான் பண்ணணும். உங்க உள்ளுக்குள்ளார கேள்வி கேட்டுக்கோங்க. நான் ஓகே. இப்போ என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்? என்னோட கடமை என்ன? பிரசன்ட் மொமெண்ட் என்னோட வொர்க் என்ன? நீங்க உங்கள நீங்க கேள்வி கேட்டுட்டு டெய்லி சின்சியரா மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்க கேள்விக்கு பதில் வரும். இந்த பதில ஓகே. கேட்கணும்னா சின்சியரா மெடிடேஷன் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே மேம். ஓகேங்களா? சோ எவ்வளவு ஓகே. நேரம் பண்றீங்க? ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1½ ஹவர் வரையும் மேம். சரி. 1½ ஹவர் பண்றீங்க. சூப்பர். அதே மாரி பண்ணுங்க. ஏன்னா ஓகே மேம். 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. சோ நெறைய நேரம் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு. நல்லா பண்ணலாம். உங்களோட ஏஜ்லயே உங்களுக்கு இந்த தியானம் கிடைச்சிருக்குன்னா, அது உங்களோட ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. ஓகே மேம். எங்களுக்கெல்லாம் எப்பயோ கல்யாணம் ஆயிட்டு, எல்லா கஷ்டங்கள் பட்டு ஏஞ்சி அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் தியானம் கிடைச்சது. இந்த வயசுலயே உங்களுக்கு தியானம் கிடைச்சிருக்குன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. அத புரிஞ்சுக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு கரெக்ட்டா பண்ணுங்க நீங்க. ஓகே மேம். உங்களுக்கு எது புரியலைனாலும் நம்ம குரூப் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஓகே மேம். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்க ஆப்ஷன். உங்க ஓகே சாய்ஸ். மேம். எல்லாருமே கைடன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க ஓகே. ஓப்பன் ஆயிட்டு வரணும். சரிங்களா? ஓகே. ஓகே மேம். சோ எப்ப உட்கார்ந்தாலும், தியானம் நடந்தாலும், நடக்கலைன்னாலும், நமக்கு எண்ணங்கள் இருந்தாலும், இல்லன்னாலும், நான் 1 ஹவர் இன்னைக்கு உட்கார்றேன்னா 1 ஹவர் கண் திறக்கக்கூடாது. ஓகே. ஆ. கம்பல்சரி அது பண்ணணும். டெய்லி பயிற்சி முக்கியம். ஓகே நீங்க மேம். டெய்லி சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, குளிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல. அப்ப ஆ. தியானத்த மட்டும் ஏன் விடுறீங்க? சரிங்களா? அது ஆ. அதுக்கு அது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா, ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த நீட் இருக்கு. ஒரு ஸ்டடீஸ் முடிச்சுட்டு, எந்த ஒரு இது இல்லாம வீட்ல இருக்கீங்கன்னா, அந்த பிரஷர் எனக்கு தெரியும். 10 பேர் 10 விதமா சொல்லுவாங்க. 10 ஆ. விதமா கேள்வி கேட்பாங்க. ஆ. "உனக்கு இது தெரியலையா? இன்னும் சும்மா வீட்ல இருக்கியா?" இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் தான். சோ, இப்ப ஓகே. அதுக்கு முற்றுப்புள்ளி நீங்க வைக்கணும். ஆ. ஓகே மேம். அதுக்கு யார்கிட்டயும் பேச தேவையில்ல. நீங்க உங்க மனசு, உங்க ஆழ் மனச கொஸ்டின் கேளுங்க. உங்க ஓகே ஆழ் மேம். மனசு சொல்லும் என்ன பண்ணணும் அடுத்து. ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே மேம். லைஃப்ல கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ், விஸ்டம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா தேவை. இல்லன்னா, மத்தவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆ. யார் சொல்றது கேட்கணும்னு தெரியாம கன்ஃப்யூஷன்ல தவிப்பீங்க. ஆ. இன்னொருத்தர் சொல்றது நீங்க பண்ணாலும், அது உங்க பர்ப்பஸ் ஆகாது. சோ ஆ. உங்க பர்ப்பஸ் ஆகாத விஷயத்த நீங்க தொட்டாலும் திரும்ப ஸ்ட்ரெஸ் தான். ஓகே. அதனால நோ டிபெண்டன்சி. யார் சொன்னதும் உங்களுக்கு தேவையில்ல. யாரு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். உங்கள நீங்க கேட்டு, நான் இந்த நேரத்துல என்ன செய்யணும்? என்னோட கடமை என்ன? என்னோட லைஃப் ஆம்பிஷன் என்ன? கோல் என்ன? உங்கள நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே மேம். அண்ட் இந்த ஓகே மாரி மேம். ஃப்ரீ டைம் இருக்குன்னா, நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எல்லா வேல கத்துக்கோங்க. எல்லா வேல செய்யுங்க.
நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. சும்மா மொபைல் வச்சு டைம் வேஸ்ட் பண்றது வேண்டாம். ஓகே. ஈச் மொமெண்ட் ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டே இருங்க. ஓகே மேம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க கத்துக்க உங்க பிரெயின் வந்து ஷார்ப் ஆகும். ஷார்ப் ஆகும்போது அந்த கிளாரிட்டின்னு சொல்றது ஈஸியா வரும் அது. ஓகே. உங்களுக்கு எது தெரியுமோ அது டீச் பண்ணுங்க. இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு உட்கார வச்சு ஏதோ ஒண்ணு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. ஓகே மேம். யார் குழந்தைங்க இருக்காங்க 2 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க ஹோம் ஒர்க்ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது என்னன்னா மைண்ட் ரிஃப்ரெஷிங் ஆகும். ஓகே. சும்மா டென்ஷன்ஸ் தாட்ஸ் அது இது இல்லாம நீங்க நீங்க ஒரு புதுமையா இருப்பீங்க. குழந்தைங்களோட சேரும்போது அந்த யங் எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு வரும்போது இன்னும் கிளாரிட்டி ஜாஸ்தியாகும். ஓகே மேம். எப்பவுமே லேசியா இருக்காதீங்க. நோ லேசினஸ், நோ மொபைல், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இருந்தாலும் ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் மேல போகக்கூடாது. மத்த ஃபுல் டே டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. புது விஷயங்கள் கத்துக்கோங்க. லைஃப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. நிறைய கத்துக்கோங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கோசாலை பேசுங்க. கோசாலை யார் இருக்கீங்க? பேசுங்க. கோசலை மேம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை மேம். சென்னை தாம்பரம். தாம்பரம். எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்கம்மா? 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். ஓ 1 இயரா பண்றீங்க, மீட்டுக்கே வரலையே. ஒர்க்ல இருந்துருவேன், ஜாயின் பண்ண மாட்டேன். குரூப்ல இருக்கிறது இப்பதான் வந்தீங்களா? 24 அதுல வந்து ரொம்ப நாளா இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் இதுல வந்துட்டு இப்போதான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அப்பா அம்மா இப்போ இதுக்கு வாணியம்பாடி போயிட்டு வந்தாங்க. சரி ஸோ சரி. அதுக்கு போகையில இந்த லிங்க் கிடைச்சு அதுல ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகேம்மா. ஸோ எவ்வளவு நேரம் தியானம் பண்றீங்க? நைட்டு 1 ஹவர் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவேன். காலையில எந்திரிக்கையில 1 ஹவர் பண்ணுவேன். சரி. சம்டைம்ஸ் 11:15 அந்த 10:45 அந்த மெடிடேஷன்ல சம்டைம்ஸ் அந்த செஷன் ரொம்ப அட்டெண்ட் பண்றீங்க. அது ரொம்ப நாள்லாம் பண்றது இல்ல. ஆ. ரெகுலர் படுக்கையிலயும் படுக்கிறதுக்கு முன்னாடி காலைல எந்திரிக்கையில இது 2 டைமும் பண்ணிடுவேன். நான் ஓகே. நான் ஆரம்பிச்சது போன வருஷம் டிசம்பர் 24 இதுல ஆரம்பிச்சேன். ஒரு 6 to 7 months கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி இப்போ ஒரு 5 months-ஆ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ம். ஸோ இந்த இப்போ மாதிரி இதுல 1 குரூப் hour கனெக்ஷன்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ஆர்வம் குறையாம நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த குரூப் கனெக்ஷன்ஸ்ல இருங்க. டெய்லி பண்ணுங்க. நிறைய நேரம் ஒவ்வொரு 1 இயரா இருக்கீங்கன்னா ஹாப்பியா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நீங்க பண்ணலாம். இந்த பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் வரும்போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க? 2 hours இல்ல 3 hours பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உட்காரணும். நீங்க டைம் கொடுத்து உட்காரணும். அவ்வளவுதான். எதுவும் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஒரே ஒரு தாட் தான். நான் இன்னைக்கு 3 ஹவர்ஸ் உட்கார போறேன். அவ்வளவுதான். உட்காருங்க. ஃபர்ஸ்ட் முடியலன்னா அதுக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். சரி இன்னைக்கு முடியல நாளைக்கு உட்கார்றேன். அவ்வளவுதான். ஒரு கேஷுவலா விடுங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 3 ஹவர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா பௌர்ணமி நைட்ஸ்ல அமாவாசை நைட்ஸ்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ஹெவி எனர்ஜிஸ்க்கு பாடி அண்ட் மைண்ட் கோஆபரேட் பண்ணும். மேம் இந்த குரூப்ல ஏபிசி ஸ்லாட்னு போடுறாங்க அப்படின்னா என்ன? உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. கிட்ட வந்து பேசுங்க. குரூப்ல ஏபிசி ஸ்லாட்னு போடுறாங்கல்ல அப்படின்னா என்னது மேம் அது? ஏபிசி ஸ்லாட் எந்த குரூப்மா? ஸ்பிரிச்சுவல் சோல்ல தான் போடுறாங்க. நம்ம குரூப்ல ஏபிசி ஸ்லாட் எதுவும் இல்லையே. அப்படின்னா மெசேஜ் போடுறாங்க பார்த்தேன். ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல எதுவும் கிடையாது. நீங்க வேற ஏதோ குரூப்ல இருக்கீங்க போல, எனக்கு தெரியல. அகண்ட தியானத்தை சொல்றாங்களோ என்னவோ. அக்கண்ட தியானம் இல்லப்பா, ஏபிசின்னு கேக்குறாங்களே. தீபலட்சுமி மேம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு மேடம் கோசலை மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? ஏபிசி
மேம் நம்ம ஸ்பிரிச்சுவல் சோல் குரூப்ல தான் இருக்கிறாங்க. நான் தான் இவங்களுக்கு காலையில கால் பண்ணி இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. சரி, சரி. அதுல நான் தான் கால் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம மேம் ஐ ஸ்பிரிச்சுவல் சோல் திங்க் குரூப். அகண்ட தியானம் தான் நினைக்கிறேன் மேம். அத ஷார்ட் ஃபார்ம்ல போடுறாங்க. அகண்ட தியானம் கரெக்ட். அகண்ட தியானம் வந்து நிறைய நாள் பண்ண முடிஞ்சவங்க அதுல ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க 1 இயர் ஆச்சு ரெகுலரா பண்றீங்கன்னா நீங்க தீபலட்சுமி மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ் தீபலட்சுமி மேம் ஏதாவது ஒரு ஸ்லாட்ல அவங்கள பண்ண சொல்லுங்க. ஒரு 1 ஆர் 2 டேஸ் பண்ணட்டும். அது அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. மேடம் குரூப்ல வந்து நீங்க நான் அகண்ட தியானத்துல ஜாயின் பண்ண விரும்புறேன், இல்லாட்டா அதுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்ட்டு நம்பர் போட்டீங்கனாலும் நாங்க வந்து டீடைல்ஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன டவுட்னு நீங்க தனியா கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் மேடம். என் நம்பர் ஓகே உங்களுக்கு மேம். இருக்குல்ல, இன்னைக்கு கால் பண்ணியிருந்தேன்ல அந்த நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு கான்டாக்ட் சேவ் பண்ணுறேன். பண்ணிருக்கேன் மேம். அதுல பண்றேன். கோசலைக்கு கோசாலைன்னு போட்டிருக்கீங்க. நான் கோசாலை என்னது கோசாலை பேருன்னு கோசலைக்கு அதுவா கோசலை தான் ஸ்பெல்லிங் அவங்க நேம். ஆமா. ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கும் மேம். கோசலைல கே தான் வரும். கோசாலைன்னு படிச்சேன் நான் உங்க பேரை நானு. ஓகே கோசலை நல்ல பேரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரியான டவுட். ஆனா திட்டாதீங்க. இந்த ஆயில்லாம் அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ்க்கு. அப்புறம் கால் விரல்ல, இல்ல உள்ளங்கால்ல, இல்ல தொப்புள்ல எல்லாம் அப்ளை பண்ணுவேன். ஆனா சம்டைம்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு மெடிடேஷன்ல உட்காரு. ஐயோ உங்க வாய்ஸ் கட் ஆகுது. பண்ணிட்டு அது தடவிட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாமா? இல்ல மெடிடேஷன் முடிச்சிட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாமா? ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம். எப்படி வேணா நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணா போதும். அவ்வளவுதான். அதெல்லாம் தப்பு கிடையாது. பண்ணிக்கலாம். தப்பு இல்ல. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். அடுத்து 2 ஹவர்ஸ் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். இனிமே ரெகுலரா நைட்டு பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கு. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் மேம். சரி ஓகே. பண்ணுங்க. ஏன்னா ரெகுலரா பண்ணணும். எதுவுமே வந்து நம்ம விடக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ. ரேணுகா தேவி பேசுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க. மேம் இந்த வர்த்தினின்றவங்க 8th ஸ்டாண்டர்ட்லயே அவங்க 8th 10th ஸ்டாண்டர்ட்லயே அவங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் மேம். ஓ சூப்பர். எனக்கு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுப்பா, இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஏன்பா விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் திரும்பி விவரம் பத்தலாது இல்ல. அந்த வயசுல அவங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியாது, கெட்டதுன்னு தெரியாது. பண்ணுனது நல்லா இருந்தது, எனக்கு அப்பெல்லாம் நல்லா இருந்தது, நல்லா படிக்க முடிஞ்சது என்னால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம் அவங்க. அந்த வயசுல ஒரு பக்குவம் இருக்காதுல்ல. ஏன் விடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் பண்றாங்கன்னு தெரியாது. அது பரவாயில்லங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இருக்காங்களா வர்தினி ஆன் வீடியோல வரல. இருக்கா மேம். வீடியோல வாங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்றீங்க வர்தினி? ஹவுஸ் ஒய்ஃப் தான் போல மேம். இல்ல நாட் மேரிட். நாட் மேரிட். நாட் மேரிட். அதான் சொல்றேன். 8th ஸ்டார்ட் பண்ணா அதுக்குள்ள மேரேஜ் ஆயிருக்குமா? ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க? மேம் இவ்வளவு நேரம் பேசுனாங்கல்ல, அவங்க தான் வர்தினி. நீங்க வந்து உங்க டயத்தை ஃபுல்லா இது பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல. அவங்க தான் வர்தினி மேம். புது விஷயத்தை பழகுங்க. அவங்க தான் வர்தினி. எஸ் மேம். சரி ஓகே. அவங்க மேரிட் என்னன்னு தெரியல, இல்ல அவங்க ஜாப்புக்கு போய் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னீங்க மேம் நானு. ஓகே வர்தினி பேசியாச்சு இல்ல. இட்ஸ் ஓகே. வேற இன்னொருத்தரங்க நினைச்சேன். வேற புதுசா எல்லாம் பேசியாச்சு இல்ல எல்லார் கூடயும். மாஸ்டர்ஸ் கேளுங்க, டவுட்ஸ் கேளுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த மாதிரி எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் கேளுங்க. அப்பதான் நான் வந்து சொல்ல முடியும். சுஷிலா மேடம் சொல்லுங்க. எப்படி போகுது எல்லாம்? சவுண்ட் கேக்குது. எனக்கு கேக்குதாங்க மேம்? ரேணுகா மேடம் கேக்குது. சொல்லுங்க. மேம் எனக்கு நைட்ல நான் மெடிடேஷன் பண்றேன். ஆனா எனக்கு அந்த அவேர்னஸ்ன்றது இல்ல.
காலையில இந்த அகண்ட தியானம் காலையில 8 to 9 பண்றதுனால அப்படியே அந்த ஹார்ட் சக்கரா கிட்ட ஒரு பிரஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் தெரியுது. அமைதியா இருக்கிறேன் நானு. அது பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே எனக்கு அந்த சைலண்ட் என்னால உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது என்னால. அப்படியே வாய்ஸே உள்ள போயிருது. அமைதியா பேசுறேன் நானு. அந்த மாதிரி இருக்குங்க மேம். சூப்பரா இருக்குங்க மேம் அது. வெரி நைஸ், வெரி நைஸ். நைட்டும் பண்ணுவேன் மேம். ஆனா 3 o'clock வரைக்கும் பண்ணுவேன், 4 o'clock பண்ணுவேன். ஆனா அந்த ஒரு இது நல்லா இருக்குதுன்னு தோணுது எனக்கு காலையில பண்ணது. ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாம் பண்ணி 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 வந்து அந்த பாடி மைண்ட் சோல் எல்லாமே அலைன் ஆயிடுது. அலைன் ஆன அப்புறமா அது ஒரு ஒரு நிலையில அப்படியே கூலா போகும். அங்க வந்து நமக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. அது நான் பண்ணனா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஆயிடும். சோ அதெல்லாம் தப்பு கிடையாது. அது உடல் அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சரண்யா மேடம் சொல்லுங்க. வீடியோல ஆரம்பிடுவியா? இப்ப சொல்லுங்க. சரண்யா உங்க வாய்ஸே வரல. என்னோட நெட் சரியில்லையா என்ன? மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப தாட்ஸ் கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க. மேம் இப்ப கேக்குதா மேம்? கொஞ்சம் இப்போ ஓகே, ஓகேப்பா சொல்லுங்க. மேம் 2 கொஸ்டின் கேட்கணும். ஒன்னு வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆப்வியஸ்லி இனிஷியல் டைம்ஸ்ல வந்து தாட்ஸா வரும். கொஞ்ச நேரத்துல அது வந்து என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் டைமும் ஆயிடுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. அதுக்கப்புறம் திரும்ப தாட்ஸ் வர மாதிரி இருக்கு, லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதுங்களும் டைம் முடிஞ்சிருது மேம். இப்படிதான் மேம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே நார்மல் அந்த தான்ப்பா. இன் பிட்வீன்ல என்ன நடக்குதுன்னே தெரியல மேம். ரொம்ப பிளாங்கா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாம். மேம் தியானத்துல இன் பிட்வீன்ல என்ன நடக்குதுன்னே தெரியல மேம். அதெல்லாம் கரெக்ட் தான். ஏதோ நடக்குது அது தெரியணும்ன்றது கிடையாது தியானம். இப்போ இன் பிட்வீன் எதுவும் நடக்கிறது தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் பர்ஃபெக்ட் தியானம். ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ். எதுவும் தெரியாம நேரத்தை கடந்துட்டீங்கன்னா அதுதான் பர்ஃபெக்ட் மெடிடேஷன். புரியுதா? புரியுது மேம். அந்த ஸ்டேட் தான் நம்ம நிர்மல ஸ்திதி, ஆழ்நிலை, அக உலகம் அப்படின்னு சொல்றது. எதுவுமே தெரியாம டைம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் தான் ஆன்ம நிலை. புரியுதா? சோ அதுதான் கரெக்ட் ஸ்டேட். ஏதோ வைப்ரேஷன்ஸ் தெரியுது. நான் நினைச்சிட்டேன் எனக்கு தூங்கிட்டு இல்ல ஏன்னா அதுக்கு தூங்கிட்டா என்ன தெரியுமா ஆகும்? உடல் வந்து சரிஞ்சு கீழே விழுந்துரும். நீங்க விழுந்துட்டீங்களா? இல்ல இல்ல மேம், உட்கார்ந்தா இருக்கேன். அது வந்து ஆழ்நிலை தியானம். சரிங்களா? ஓகே மேம். ஆனா கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் மேம் ரெட்டிஷா இருக்கு மேம் கண். அது ஹீட்னால. சோ நல்லா தண்ணி குடிக்கணும். நீங்க பிஃபோர் மெடிடேஷன் ஆஃப்டர் மெடிடேஷன் நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா நம்ம ஊரே வந்து எப்பவுமே வெயில் தான். நார்மலாவே நமக்கு வந்து அதிகமா ஹீட் இருக்கும். இப்போ தியானம் எனர்ஜிஸ் அப்படின்றதே ஒரு ஃபயர் தான். அந்த ஃபயருக்குள்ள நம்ம இருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஹீட் ஆகும். அந்த கண்ணெல்லாம் சிவந்து போறது இதெல்லாமே ஹீட் ஆளா இருக்கலாம். நல்லா தண்ணி குடிக்கணும். நீங்க தியானத்துல உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு உட்காருங்க. கண் திறந்த உடனே திரும்ப தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பண்ணுங்க, ஒண்ணும் இருக்காது. அப்படி இருந்தாலும் ரெட்டிஷா கண் இருக்கு அப்படின்னா இது ஏன் இருக்கு ஒரு क्वेश्चन பண்ணிக்கோங்க. ஓகே
ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சு ஓகே. பாருங்க. நான் சொன்ன மாதிரி நார்மல் ஆயிடும். ஓகேங்களா? தேங்க் யூ. சொல்லுங்க சுஷீலா மேடம், உங்க சவுண்ட் கேட்கல. ஓகே. இந்த நீங்க பேசுனீங்கல்ல. ஷூர் மேம். பிளாங்கா எம்டியா இருக்கு சுஷீலா மேடம். மேம் அப்புறம் இன்னொரு கொஸ்டின். ஆ. இப்போ ஒரு தாட் வருது அந்த மேம் ஆ சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சரண்யா. மேம் ஆ பேசுங்க. சாரி மேம், நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் மேம். சாரி. சொல்லுங்க சொல்லுங்க. இது இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா மேம், இருக்கு மாறி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ம். ஓகே, நம்ம திங்கிங்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றேன். ஓகே, கம் பேக் டு பிரெத்தோ இல்ல வந்து ம். இதா இருக்கேன், ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், இல்ல ஏதோ சாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆ. பட் அந்த ஆஃப்டர் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாங்க் ஸ்டேட் வார் இருக்கு மேம். ம். அதுக்கப்புறம் தான் தாட் ரிலீஸ் ஆகுது. அந்த பிளாங்க் ஸ்டேட் வந்து நான் தாட் கட் பண்ணிட்டு நான் சப்ரஸ் பண்ணிக்கிறேனா, இல்ல வந்து திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸா இப்படிதான் இருக்குமான்னு தெரியல மேம். எதுவும் அது ஒண்ணு அனலைஸ் கேட்கணும் நினைச்சேன். பண்ணாதீங்க. இங்க என்னன்னா கான்ஷியஸ் டிராவல் தான். கான்ஷியஸ் வந்து உடல் அளவுல இருக்கும்போது எண்ணங்கள் தெரியுது, உடல் பத்தி தெரியுது, எல்லாம் தெரியுது. இந்த கான்ஷியஸ் திரும்ப உள்ள மூவ் ஆகும்போது பாடி கான்ஷியஸ்ல இருந்து உள்ள மூவ் ஆகும்போது அந்த எம்டினஸ் வருது, பிளாங்க்னஸ் வருது. அதெல்லாம் தாண்டி திரும்ப டெப்த்ல போகுது. சோ அந்த கான்ஷியஸ் டிராவல் தான் நீங்க பாக்குறீங்க. புரியுதா? ம்ஹும். ஒவ்வொரு இடத்துல கான்ஷியஸ் உடல்ல இருக்கும்போது கான்ஷியஸ் எப்படி இருக்கும், அந்த தாட்ஸ் இதெல்லாம் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. கான்ஷியஸ் உடல்ல இருந்து இன்னும் டெப்த்துக்கு போகும்போது ஒரு எம்டினஸ் வரும். இன்னும் டெப்த்துக்கு போகும்போது அந்த எம்டினஸ் இது கூட இல்லாம இன்னும் உள்ள போயிடுவீங்க. ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னே தெரியாது. சோ கான்ஷியஸ் டிராவல தான் நீங்க பார்த்திருக்கீங்க. புரியுதா? இல்ல அது மேம், இது மெடிடேஷன் இல்ல. அது சாதாரண டைம்ல பகல்ல நான் முழிச்சிருக்கும் போது ம். அஹ், ஒ- இந்த இந்த ப்ராசஸ் நடக்குது, அதனால கேக்குறேன் மேம். சாதாரணமா நடக்குதுன்னா நீங்க எம்டி ஆகும்போது மைண்ட் எம்டியா இருந்தா மெடிடேட்டிவ் ஸ்டேட்டே கூட சாதாரணமா நடக்கும். கண் முழிச்சிருந்தாலும் நடக்கும். புரியுதா? ம், 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 ம். எனர்ஜி ரிசீவிங் இருந்தாலே மெடிடேஷன்ல நடக்கிற மாதிரி நீங்க கண் முழிச்சிட்டு இருந்தாலும் நடக்கும். இப்போ ஒரு ஓகே. நம்ம இயற்கைக்கு போகிறோம். இயற்கைக்கு போகும்போது அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும்போது நம்மள நாமே மறந்துடுறோம் இல்லையா? ம். அங்க என்ன ஆகுதுன்னா மைண்ட் எம்ப்டி ஆகுது. சோ மைண்ட் எம்ப்டி ஆன உடனே நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே. சோ நான் திங்கிங்குள்ள போயிட்டு அது திங்க் பண்றேன், இந்த தாட்ட வந்து மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு நான் அவ்ளோ ஸ்டாப் அனலைஸ் பண்ணி ஒரு எல்லாம் ஃபியூ பண்ண செகண்ட்ஸ்ல தேவையில்ல. வர பிளாங்க் ஸ்டேட் வந்து இட்ஸ் சோ யூ ஆர் ஓகே. இந்த திங்கிங் ஸ்டேட்ல ஓகே. இருந்து எம்ப்டி போறீங்க. அவ்வளோலாம் யோசிச்சு மண்டை குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் என்ன நடக்குது அனலைஸ் பண்ணுங்க. நடக்கிறது புரிஞ்சுக்கோங்க. அத வச்சு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகே. ஓகே. ஓகேப்பா. ஷோர் மேம். நீங்க நீங்க ஒரு வாட்டி கிட்ஸுக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல மேம்? ஆமா. என் பையனுக்கும் என் இப்பவும் பையன் சொல்லி மெடிடேட்டர் தரேனே. தான். ம். அதான் மேம், எனக்கு உங்க குரூப்ல நான் இல்ல. ஸோ அதான் என் பையன் மெடிடேட் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் இடையில இடையில அவன் கொஞ்சம் விளையாட்டு எண்ணத்துல கிட்ஸ் பண்ண குரூப்ல மாட்டேங்கிறான். வேணுமா? நீங்க என்னோட நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இல்ல மேம். சரி நான் இப்போ டைப் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து டைப் பண்ணிட்டேன் என்னோட நம்பர். நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணணுமா? எதுல ஜாயின் பண்ண எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஓகேப்பா. தேங்க்யூ தேங்க் மேம். யூ. தேங்க்யூ ஸோ மச். ம். பேசுங்கம்மா சுஷிலாம்மா. இப்போ கூட கேட்கலையே. மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? சுஷிலா மேடமோட வாய்ஸ் கேக்குதா? கேட்கலல்ல? கேட்கல.
என்னாச்சு? ஆடியோ என்னாச்சு மேடம்து? ஃபுல் எம்ப்டியா இருக்கு. சரி செக் பண்ணிக்கோங்க. எஸ் மாஸ்டர்ஸ் வேற யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? முருகரசு மேடம் பேசுங்க. வனஜா மாஸ்டர் நான் வனஜா மாஸ்டர். எங்க சாருடைய சாருடைய இது சரி சரி. அதாவது சந்திரகலா மாஸ்டர் நேற்றைக்கு நீங்க மியூசிக் இது பண்ணீங்கல்ல, அதுல நான் வந்து ஃபுல்லா உட்காந்து கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது மாஸ்டர். எனக்கு டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நீங்க இந்த குரு சாங்கத்தியம் நடக்கிறத ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும்னு நினைப்பேன். என்னவோ எனக்கு அதுக்கு வாய்க்கல. இன்னைக்கு டயத்தை முதல்ல ஒதுக்கிட்டேன். எப்படியும் போகணும் அப்படிங்கிற இதுலதான் வந்தேன். ஆனா நான் காலையில வந்து மேம் 4 to 6 பண்றேன் நம்ம அகண்ட தியானத்துல. அந்த டயத்துல இருக்கிற பீஸ்ஃபுல்னஸ் வந்து எனக்கு மற்ற நேரங்கள்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த நேரம் வந்து என் வீட்டுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப ஆமா கரெக்டா பண்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். சில சமயம் எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் அற்ற நிலை வரும்போது எனக்கு வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு இறுக்கம் வருது மாஸ்டர். அது கரெக்டா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. தியானத்துல எது நடந்தாலும் உங்களுக்காக தான் நடக்குது. அதுல வந்து கரெக்ட் ராங் அப்படின்றது எதுவும் கிடையாது. சரிங்களா? அது ஆமா அது மட்டும்தான் எனக்கு ஒரு இதா தெரியும். சில சமயம் ஐயோ நம்மதான் அதை இருக்கிறோமா வந்து நீங்க வந்து உங்களுக்கு நடக்கிறது எனக்கு சொல்லணும்னு கூட இல்லைன்னா இவ்வளவு தியானம் பண்ணி நீங்க வந்து பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க. நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம். இது என்ன எனக்கு நடக்குது, எனக்கு புரியணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே மாஸ்டர். அவ்வளவுதான். ஓகே மாஸ்டர். ஓகே. அதாவது உங்களுடைய இதெல்லாம் கேட்கணும். குரு சாங்கத்தியம் இந்த சுவாத்தியாயம் எல்லாம் கேட்கணுங்கிறது ஒரு பெரிய ஆர்வம் தான். சுவாத்தியாயம் இடையிடையே வந்துருவேன். ஆனா அந்த குரு சாங்கத்தியம் 8 மணிக்குங்கிறதுனால கொஞ்சம் இங்க வீட்டுல கொஞ்சம் வேலைகள் இருக்குமா, அது கொஞ்சம் நழுவி போயிருது. ஆனா கண்டினியூஸா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை மாஸ்டர். கண்டிப்பா வருவேன். எஸ் தேங்க்யூமா. இந்த வயசுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நிறைய நல்லா பண்ணுங்க. ஹாப்பியா ஹெல்தியா நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். மாஸ்டர் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். ஆமா ஹெல்த்தியா அண்ட் ஹாப்பியா இருக்கேன். நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். ஓகே மாஸ்டர். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. எஸ் அந்த ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி நீங்க அனுபவிக்கிறது எல்லாருக்கும் சொல்லணும். என்ன மாதிரி இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அது நான் நிறைய பேர்ட்ட சொல்லி அவங்களையும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மாஸ்டர். தேங்க்யூ. ஆமா ஆமா அதெல்லாம் அதுதான் மேடம். ஏன்னா நமக்கு கிடைச்ச நன்மைய நம்ம எவ்வளவு பகிர்ந்துக்கிறோமோ நமக்கு அது இன்னும் மல்டிபிள் ஆகும். ஆமா 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 அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மாஸ்டர். நிறைய புக்ஸ் ரீட் பண்றேன், எல்லாம் பண்றேன் மாஸ்டர். ஓகேமா. அதான் எனக்கு கடவுள் வந்து இந்த கடைசி காலத்துல எனக்கு இந்த இதை தந்திருக்காங்களேங்கிறது எனக்கு ஒரு பெரிய நன்றி உணர்வு எனக்கு இருக்கு மாஸ்டர். இது கடைசி காலம்னு எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க டிசைட் பண்றதுதான் உங்க லைஃப் டைம். சரிங்களா? ஓகே மாஸ்டர். ஓகே ஓகே சரி. ஓகே மாஸ்டர். நன்றி. உங்களையெல்லாம் இந்த இவ்வளவு சீக்கிரமே இதுக்கு கொண்டு வந்து இவ்வளவு சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களையெல்லாம் பத்ரிஜி வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கு கோடானு கோடு நன்றி. தேங்க்யூ. இதெல்லாம் முன்பிறவியில நான் ஏதோ பண்ணிருக்கேன். அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து இப்போ இங்க வந்து சேர்த்து வச்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா மாஸ்டர். அதுதான் எனக்குமே ஒரு நல்லது நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் அப்படின்னா அந்த நீங்க நல்ல விஷயங்களுக்கு ஒதுக்குன நேரம் கட்டாயமா உங்களுக்கு பலன் தரும். 200% பலன் தரும். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அந்த மெடிடேஷன்ங்கிறது வந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்த மாதிரி எனக்கு இருக்கு. கரெக்ட். ஆமா கண்டிப்பா மாஸ்டர். உங்க எல்லாரையும் சந்திச்சு நான் இதெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னா எங்க குடும்பத்துல எல்லாரும் இருக்காங்க. நானும் நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா என்னவோ அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காரு. அதனால நான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன் மாஸ்டர். வெரி நைஸ் மேடம். தேங்க்யூ. எல்லாரும் வருவாங்க.
அவங்க ஆன்ம நிலையில அவங்களுக்கு நேரம் வரணும். அவ்வளவுதான். ஆமா ஆமா. தேங்க்யூ. சரி மாஸ்டர், தேங்க்யூ. ஓகே ஓகே. கேட்கவே இல்ல. இன்னைக்கு உங்க போன் ஏதோ சதி பண்ணுது போங்க. மெசேஜ் பண்ணிடுங்க எனக்கு. மாஸ்டர்ஸ் வேற யார் பேசுறீங்க? தீபலட்சுமி சொல்லுங்க. தீபலட்சுமி மேடம் நிறைய ஒர்க் பண்றாங்க, நமக்கு வாலண்டரி ஒர்க் பண்றாங்க. இன்னும் நம்ம குரூப்ல எல்லாரும் நல்ல வாலண்டரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்றீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. நிறைய நிறைய பண்ணுங்க. நம்ம எவ்வளவு பண்றோமோ நம்ம அவ்வளவு முன்னேறோம். நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறோம், எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு தியானம் செய்றோம், எவ்வளவு வாலண்டரி ஒர்க் பண்றோம், இது எல்லாம் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம செய்யற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிறைய பண்ணணும். ஸோ முரளி சார் கூட ரிட்டையர் ஆயிட்டு சும்மா இருக்கலாம்ல, அவர் ஏன் இவ்வளோ ஒர்க் பண்றாரு? அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சத்தியத்தை புரிஞ்சதால ரிட்டையர் ஆனாலும் ஃபுல் டைம் நமக்கு வந்து பேக் எண்ட்ல எல்லாம் பண்றாரு. நிறைய குரூப்ஸ்ல எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம குரூப்ல யாரு வந்து முன்னேறி இருக்காங்களோ அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நானும் பண்றேன். இங்க வந்து நம்ம பொறாமை காட்ட தேவையில்லை. பொறாமையால என்ன ஆகுதுன்னா நமக்கு நாமளே கெடுதல் பண்ணிக்கிறோம். அந்த பொறாமை அப்படின்றது ஒரு பேட் வைப்ரேஷன், பேட் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யார் ஒருவர் நல்லா பண்றாங்க தியானம், நல்ல ஒரு விஷயங்கள் பண்றாங்க, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். நம்ம இது பண்ணலாமா, நம்ம இப்படி இருக்கலாமா, நம்ம அப்படி இருக்கலாமா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு பண்ணாலும் ஏது பண்ணாலும் அங்க அந்த பெருமை, பேருக்காக பெருமைக்காக எப்பவும் பண்ணாதீங்க. இந்த ட்ராப்ல நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னா அது அங்கேயே நிக்கும். நீங்க முன்னேற மாட்டீங்க, பின்னாடி எதுவும் போக மாட்டீங்க. அங்கேயே எங்க இருக்கிறவங்க அங்கேயே நின்னுடுவீங்க. சோ எப்பவுமே பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு பந்தாக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம். நம்மள 10 பேர் புகழணும் அப்படி செய்யாதீங்க. எனக்கு பேர் வரணும், என்ன 4 பேர் வந்து என் பேரை சொல்லணும், இதெல்லாம் வேண்டாம். இந்த பேரு இது எல்லாமே ஒரு மாயை. நான் சந்திரகலா, நான் ஒரு பெண் அப்படின்றதே ஒரு மாயை தான். இங்க ஐடென்டிபிகேஷன், இந்த பௌதிக உலகத்துல இதெல்லாம் ஒரு ஐடென்டிபிகேஷன் மட்டும்தான். பட் ஆனா நான் சந்திரகலாவா? இல்ல, நான் ஒரு தூய்மையான ஆன்மா. அதுதான் என்னோட ஒரிஜினல் ஐடென்டிபிகேஷன். இப்ப நான் சந்திரகலாவா பண்றது எல்லாமே எதுக்குன்னா என்னோட பியூர் ஐடென்டிபிகேஷனை நான் ரீச் பண்றதுக்கு தான். இத்தனை பேருக்கு இத்தனை செஞ்சாலும் இதுக்குள்ள நான் டெவலப் ஆகுறேன். நான் என்னோட ஆன்ம நிலையில நான் உயிர்றேன். அதே மாதிரிதான் நீங்களும் கூட. சோ இப்ப நான் ஒரு 10 கிளாஸ் எடுத்துட்டு 10 பேர் என்ன புகழ்றாங்க அப்படின்னா அந்த புகழ்ச்சிக்கு நான் வந்து நான் அடிமையாக கூடாது. அப்படி நான் அடிமை ஆயிட்டேன்னா நான் என்னோட growth நின்னுடும். திரும்ப நான் மாய வலையில விழுந்துட்டேன். சோ நம்ம புகழ்ந்தாலும் திட்டுனாலும் பத்ரிஜி என்ன சொன்னார்? மானம் ஆனாலும் அவமானம் ஆனாலும் மதுரம். மதுரம் மதுரம், மானம் மதுரம், அவமானம் மதுரம். எல்லாமே மதுரம் அப்படின்னா அந்த நிலைக்கு நம்ம இருக்கணும். சோ அந்த நிலை யாரு புகழ்ந்தாலும், யாரு திட்டுனாலும், யார் எது செஞ்சாலும் எல்லாமே மதுரம் அப்படின்னு நம்ம இருக்கும்போதுதான் அந்த ஆன்ம நிலை, அந்த கான்சியஸ் விட மாட்டோம். இந்த மாயையில விழுந்தோம், கான்சியஸ் போச்சு. ஸோ அது எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கட்டும். நம்ம செஞ்சுட்டே போகலாம். யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அழகா நம்ம சேவை செய்யலாம். எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ். என்னோட குரூப் ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் எல்லாருமே மாஸ்டர்ஸ். இதுதான் எனக்கு வேணும். தேங்க்யூ. இதுதான் உங்க இதுல பிடிச்ச ரொம்ப நல்ல விஷயம் மாஸ்டர். எல்லாரும் பிஏ மாஸ்டர்னு சொல்லி எல்லாரும் நீங்க வாங்க மாஸ்டர் ஆகுங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் சூப்பர். எஸ். அண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து வாணியம்பாடிக்கு கட்டாயமா போகணும். வாணியம்பாடியில ஸ்டே பண்ணுங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணுன்றது கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த நேரத்துல அங்க போங்க. அங்க மெகா பிரமிட் வரணும். மெகா பிரமிட் வரணும்னா
நம்ம எல்லாரும் போய் அங்க தியானம் பண்ணி அந்த பிரமிட நம்ம இன்வைட் பண்றது. மெகா பிரமிட் இங்க வரணும். நம்ம அங்க போயிட்டு அந்த கிராட்டிடியூட் காட்டி நம்ம இன்வைட் பண்ணும்போது அந்த மெகா பிரமிட் ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே நம்ம எனர்ஜிஸோட நம்ம அங்க போறோம். நம்ம தியானம் பண்றோம். அங்க எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நம்மளோட எனர்ஜிஸ் அங்க போகுது. அங்க எனர்ஜிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஆகணும். எத்தனை பேர் போய் எவ்வளவு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரமா மெகா பிரமிட் நமக்கு அங்க வரும். ஸோ அதனால நம்ம எல்லாருமே அங்க போகலாம். கூடிய சீக்கிரம் நானும் ஒரு ஒர்க் ஷாப் நான் அங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அங்க ஒர்க் ஷாப் வீக்கெண்ட்ல தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ்ல தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பிளான் பண்ணுங்க. நான் இப்பயே சொல்லி வச்சுட்டேன். நான் எப்போ இன்ஃபார்ம் பண்றேன்னு தெரியாது. 1 வீக் முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்ப எல்லாரும் வாங்க. எனக்கு தூரம், எனக்கு வீட்ல முடியாது நினைக்காதீங்க. ஒரு 2 டேஸ் கண்ண மூடிட்டு வந்துருங்க. 2 டேஸ் என்னால முடியும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். நம்ம எப்போ வில்லிங்கா இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு வழி கொடுத்துரும். நம்மளே இங்க நான் வில்லிங்கா இல்ல, எனக்கே இன்னும் போகணும்னு விருப்பம் வரலன்னா யூனிவர்ஸ் வாய்ப்பு கொடுக்காது. ஸோ எப்ப எனக்கு வாய்ப்பு வந்தாலும் நான் போறேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு வரும். அழகா போயிடுவீங்க. ஓகேங்களா? எஸ் மாஸ்டர்ஸ். வணக்கம் சந்திரகலா மேடம். சொல்லுங்க. மேம் ஷாலினி மேடம் ஒரு 16 மெம்பர்ஸ கூப்பிட்டாங்க. நானும் ஒரு 16 கூப்பிட்டேன். ஆனா வந்தது ஒரு மேக்ஸிமம் 5ஓ 4ஓ தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல. ஆனா எல்லாருமே கூட என்னன்னா மெடிடேட்டர்ஸ் தான். நிறைய வேற குரூப்ஸ்ல இருந்து நம்மளோட அகண்ட தியானத்துக்காக உள்ள ஜாயின் பண்ணிருக்கிறாங்க அவங்க எல்லாம். அதுவும் இல்லாம ஆனா அது குரூப்ல அந்த குரூப் எனர்ஜி அந்த இதுக்காக வந்திருக்கிறாங்க. இன்னும் அது சரியா புரியல. அதனால இன்னும் ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் பேர், ஜாயின் பண்ணாதவங்க. ஆனா மெடிடேஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லியிருக்கிறேன். ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே இருக்கு. இன்னைக்கு முடியாட்டாலும் ஃப்ரைடே குரு சாங்கித்யத்துக்கு நீங்க வாங்க. குரூப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குரூப்புக்குள்ள இருக்கிறீங்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் மேடம். நிறைய பேரும் வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஜென்ஸ் ஒரு 5-6 பேர்கிட்ட பேசினேன். அவங்களும் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா நானும் நம்ம கேக்குறோம் பிகினர்ஸ் யாரெல்லாம் 41 டே சேலஞ்சுக்கு வர்றீங்கன்னு கேட்டா யாரும் பதில் போட மாட்டேங்கிறாங்க. பட் போன் பண்ணி கேட்டா வேணா அப்படியா சரி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா திரும்பவும் அதுல நமக்கு ரெஸ்பான்ஸ் அந்த குரூப்ல போட்டா தானே இவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியும். அந்த ஒரு இது மட்டும் இருக்கு. சோ இந்த வாட்டி குரூப்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு 10 பேர் கூட ஆட் ஆகல. போட்ட ஃப்ளையர்ல புதுசா ஒரு 10 பேர் கூட வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த வந்தவங்க கூட நம்ம பண்றதுக்கு அவங்க நேம் கொடுத்தாங்களான்றது தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க பேசின எல்லாருக்கும் இப்போ இன்னைக்கு நடந்த இந்த குரு சாங்கத்தியம் வீடியோ தனியா பர்சனலா போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அதானா அவங்க நம்பர் ஏன்னா நான் அவங்களுக்கு அவங்க நம்ம குரூப்லயே தான் இருக்கறாங்க. பாப்பாங்களா இல்லையான்னு தெரியாதே. ஒரு வாட்டி மட்டும் நீங்க இருக்கிற நம்பருக்கு போஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது தனியா நம்ம அங்க குடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அதாவது பார்ப்பாங்க இல்லையா? வீடியோவாவது டைம் இருக்கிறப்போ. அது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியும் இல்லையா? அடுத்து அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. அது ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க. எவ்ரி டைம் தேவையில்ல. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஒரு வாட்டி அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் அக்கண்ட தியானத்துல சேரணும்னா ஆல்ரெடி மெடிடேஷன் பண்றவங்க தான் நமக்கு வேணும் அப்படின்றது. நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன். அந்த வீடியோ இல்லையா? இருக்குது மேடம். அதுதான் இவங்க ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். ஒரு 4 hours மெடிடேஷன் பண்றவங்க தான். அப்போ அந்த வீடியோ கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுங்களே குரூப்ல. சரி. ஓகே மேடம். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் பிகினர்ஸ் மெடிடேஷன்ல யார் இருக்காங்கன்னு நான் ஒரு வாட்டி குரூப்ல நான் கேட்டு பாக்குறேன். அப்படி இருக்கிறவங்கள லிஸ்ட் வச்சு நமக்கு இன்னொரு வாட்டி பண்ணலாம். இல்லன்னா இப்ப நம்ம சீசன் அவங்களே பண்ணிட்டு சும்மா போடுறாங்களே ஒழிய அந்த லிஸ்ட்ல நேம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தங்க 2 பேர் அந்த மாதிரி தான் சரி, கொடுக்குறாங்க. நான் குரூப்ல பாக்குறேன். இந்த வாட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பிகினர்ஸ் மெடிடேஷன் சீசன் நம்பர் சேம் நம்பர் தான் போடலாம்னு இருக்கேன்.
எஸ் மாஸ்டர். ஏன்னா திரும்ப நடந்த மாதிரியே எனக்கு தெரியல யாருமே. யாருமே ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல. சோ ஆமா, கொஞ்சம் அத பிகினர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு கேட்டாலும் ஆ பதில் சொல்லல. அப்படியே ஆமா. நம்ம வந்து கம்பல் பண்ணி சரி நேம் குடுத்துட்டேன் அப்படின்னாலும், அவங்க இதுல வந்து பண்ணிட்டேன்னு போட்டா தானே நமக்கு அது ஆ தெரியும். பண்றாங்களா அதுவும் இல்லையான்னு இல்ல. தெரியல. அதுவும் தெரியல மேடம். அதனால தான். சோ இது மட்டும் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லணும். நெறைய பேர் பிகினர்ஸ் ஆ வந்து வந்து போயிடுறாங்களே தவிர கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. சோ பிகினர்ஸ்க்கு நம்ம இன்னும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது கொஞ்சம் யோசிங்க. யாருக்கு என்ன ஒரு ஐடியாஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து புதுசா மக்கள வந்து கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கீங்க. எனக்கு தேவை உங்க இடத்துல நீங்க ஸ்கூல்ஸ கனெக்ட் பண்ண முடியுமா? பண்ணுங்க. நம்ம மாஸ்டர்ஸ் நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். உங்க இடத்துல கிளாஸஸ் நடத்தணுமா? சொல்லுங்க. அதுக்கும் நான் வரேன். இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ, உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல கம்பல்சரி ஒரு செஷன் வையுங்க. சென்னை பொறுத்தவரைக்கும் நான் எங்க அபார்ட்மெண்ட்ல யார் கூப்பிட்டாலும் நான் வரேன். மத்த ஊர்கள்ல அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ நான் கனெக்ட் பண்றேன். ஸோ உங்க ஊர்ல யாருக்கு எங்க கிளாஸ் தேவையோ நீங்க சொல்லுங்க. அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா, மக்கள தேடி நம்ம போய் கிளாஸ் எடுக்கும்போது தான் புதுசா இருக்கிறவங்க வருவாங்க. சும்மா ஆன்லைன்ல நம்ம கூப்பிட்டு இப்படி வர சொல்லும்போது அது கஷ்டம் தான். நேரடியா போயிட்டு நம்ம மெடிடேஷன வந்து குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்க அபார்ட்மெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸு, ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டிடியூட், அகாடமிஸ் எது இருந்தாலும் அங்க ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. நான் மாஸ்டர்ஸ வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஓகேங்களா? ஏதாவது ஆசிரமங்கள், கோயில்கள் எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். நமக்கு வந்து எந்த இடம்ன்றது கிடையாது. மக்கள் கேதர் ஆகுறாங்களா வந்து கிளாஸ் எடுக்கிறோம். நாங்க எப்பவுமே ரெடியா இருக்கோம். ஸோ எல்லாருமே சொல்லுங்க. ஓகேங்களா? வேற என்ன மாஸ்டர்ஸ் வேற என்ன டவுட்ஸ் இருக்கு எல்லாருக்கும்? நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? ஓகே. நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே அழகா தியானத்துல உட்காருங்க. கை கோர்த்துக்கோங்க. கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. கண்கள மூடி இயல்பான சுவாச காற்றை கவனிங்க. நம்ம வந்து நான் மியூசிக் ஷேர் பண்றேன். மியூசிக்கோட 1 ஹவர் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.